நிஜாமுதீன் சார், ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நீங்க அநேகமா நீங்க உங்க ஊர்ல கூட ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று சொன்னீங்க. ஏதோ ஒரு ஸ்கூலோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்ல மாத்துறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொன்னீங்க சார். நீங்க போய் இந்த கேம்ப்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா தீந்துருமா சார்? அது சரி பண்ணிடுவாங்களா? இல்ல இல்ல, அது வந்து தனிநபருடைய திட்டம் அல்ல. சவுண்ட் வைங்க சார். அதாவது இப்ப உங்களிடம் ஸ்டாலின் என்கிற திட்டம் தனிநபர் மக்களுடைய தனித்தனி பிரச்சனை தீர்ப்பதற்கான திட்டம். சரி. இது ஒரு மாவட்ட அளவிலான பிரச்சனை. சரி. மருத்துவமனை என்பது நாகப்பட்டினத்தில் மாவட்ட மருத்துவமனை ஆங்கிலேய காலத்திலே இயங்கி வந்தது. அதிமுக காலத்தில் மாவட்ட மருத்துவமனைக்கு மருத்துவ கல்லூரி கொண்டு வருகின்ற பெயரில் நாகையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குக்கிராமத்தை ஆரம்பித்தார்கள். சரி. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிற காரணத்தினால் மருத்துவ மாவட்ட மருத்துவமனை இருக்கக்கூடாது என்ற நிலையில இதை வேதனைக்கு மாற்றுகிறார்கள். இப்ப நாகை மாவட்டத்தில் நாகை தலைநகரில் எந்த மருத்துவமனை இல்லை என்ற சூழ்நிலை உருவாகும் போது நான் போராட்டத்தில் குதித்தேன். இந்த அரசு கவனத்தில் கொண்டு குறைஞ்சபட்ச மருத்துவர்களோடு அந்த மருத்துவமனை இயக்குவதற்கு ஒப்புக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். அது போன்ற பிரச்சனைகளே அரசுடைய செக்ரட்டரியேட் லெவல்ல தான் செய்ய முடியும் ஒழிய இந்த கேம்ப் மூலமா செய்ய முடியாது. சரி. இந்த கேம்ப் மூலமாக சார் இவங்க அரசாங்கத்தினுடைய சேவைகள் வந்து கிடைக்காதவர்களுக்கு நாங்க வந்து இந்த வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இந்த கேம்ப் மூலமா நாங்க எல்லாத்தையும் செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்க சார். நடைமுறை சிக்கல்களை கடந்து இந்த கேம்ப்ல ஜூலை 15 நவம்பர் இறுதி வரையில் நடக்கக்கூடிய இந்த கேம்ப்ல சார் எல்லாமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே வருமானம் சார். நீங்க ஒரு பட்டா கொடுப்பதற்கு வருமானம், நீங்க வேற என்ன வாங்கினீங்கனாலும் சப்டிவிஷன் பிரிக்கணும்னா வருமானம். இது இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் கிடையாது. இது இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபங்க்ஷனே இப்படிதான் ஹோல் கரப்டடா இருக்குது. எனக்கு நல்லா தெரியும், கடந்த முறை சிறப்பு பட்டா வழங்கக்கூடிய முகாம்கள் போட்ட போது எங்களுடைய மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்களை வேணும்னே நிராகரித்தார்கள். எதுக்காக அப்படின்னா அது செஞ்சது ஆபீசர்ஸ் கிடையாது. ஆபீசர்ஸ் கூட அவங்க அசிஸ்டண்டா ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. அவன் தான் அந்த வேலையை செய்வான், அவன் தான் அதை பண்ணி விட்டுருவான். பணம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் அவன் தான். இது எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கும், எல்லா ஆட்சி காலத்திலையும் இருக்கும். அந்த சிக்கல்களை எல்லாம் இந்த கேம்ப்ல இவர்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? சார், இது வந்து முதல்வருடைய நேரடி தொடர்பிலும் மந்திரிகள் முதல்வர்கள் இருக்கின்றனால மந்திரிகள் ஐஏஎஸ் நேரடியா இருக்கின்ற காரணத்தினால சில பயத்தோடு கூடி ரெகுலரா நடக்கக்கூடிய பணியோ கொஞ்சம் விரைந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்ப வந்து நம்ம ஒரு கலையை நடக்கலன்னா நான் யார்கிட்ட போறோம்? எம்எல்ஏ போறோம், மந்திரிட்ட போறோம், உயர் அதிகாரிகிட்ட போறோம். அப்ப முயற்சி பண்றோம். அந்த உயர் அதிகாரிகளும் மந்திரியே கீழே வந்தால் அண்ணா சொல்ல மாதிரி மக்களிடம் செல், அவர்களும் வாழ், அவரோடு நேசி என்ற கொள்கையின் அடிப்படையில மக்களுக்கான பணிகளை இலகுவாக சேர்ப்பதற்கான ஒரு வழியை இந்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் என்பது வேறு பிரச்சனை. ஆனால் இப்ப வந்து ஒரு அரசு பணம் வாங்குறான்னு வச்சுக்குவோம். முதல்வருடைய நேரடி பார்வையில அந்த கேம்ப் இங்க வருதுங்கிற காரணத்தால் ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். அப்ப இந்த காலத்துக்குள்ள ஏன் முடிக்கிறேன் நாளைக்கு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ ஒரு அச்ச உணர்வோடு விரைந்து நடப்பதற்கான காரியங்கள் ஏற்படும். இப்போ நான் வந்து ஒரு பட்டா கேட்டு மனு அனுப்பியிருக்கிறேன். 3 மாசம் ஆயிருக்கு, எனக்கு கிடைக்கல. 6 மாசம் அலைகிறேன். நான் எத்தனை தேதிக்கு பட்டா கொடுத்தா கிடைக்கல, இந்த மூலமை மனம் கொடுத்தா ஏன் தாமதம் என்ற கொஸ்டின் முதல்ல எழும். அப்ப இது யார் பார்வைக்கு போகும்? முதல்வருடைய ஸ்பெஷல் ஆபிசர் பார்வைக்கு போகும். அவர் கவனத்தில் கொள்ளும் போது அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த அதிகாரி செய்யாமல் கீழ்நிலை அதிகாரி செய்ய வைத்தாலும் யாரும் இந்த தாமதம் ஏற்பட்டிருப்பதை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. 10,000 முகாம்களை நாம் அமைப்போம் என்று சொல்லுவாங்க. புறத்தை உயர்த்த முடியுது. 10,000 முகாம்கள் அமைக்க முடியுமா? முடியுச்சுன்னா பெரிய சக்சஸ். இந்த 6 மாசத்துல 10,000 முகாம் அமைக்க முடியும் என்பது மிகப்பெரிய சக்சஸ் ஆகிவிடும். இதை வந்து தேர்தல்கள், அதாவது சார் எதிர்கட்சி என்பதற்காக எல்லாத்தையும் எதிர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் போது கூட 2 முட்டையை போடுங்க கேட்க முடியுமா ஒழிய மக்களுக்கு ஏன் உணவளிக்கிறீர்கள், இது நாடகம் அப்படி சொல்லக்கூடாது. நல்ல திட்டம் இன்னும் கூட விரிவுபடுத்துங்க, ஏன் 6 மாசம் கொண்டு போறீங்க, வருஷம் ஃபுல்லாக, அப்படித்தான் எதிர்கட்சி பேசும். மக்களுடைய வரக்கூடிய கேட்டு பெறக்கூடிய நிலையில் தான் எதிர்கட்சி இருக்க முடியும் ஒழிய அதை கொச்சைப்படுத்தி நீங்க விளம்பரப்படுத்துறதுக்கு வேலை பண்ணுங்க. கீழே இறங்கி வருகிறார் முதல்வர், வாயா ஏன் வீட்டுக்கு வா, ஏன் தெருவுக்கு வா, அப்படி கொண்டு போங்க. இது சிறப்பு. ஒரு நல்ல திட்டம் வந்திருக்கிறது மக்களிடையே. இதை எந்த அளவுக்கு செயல்படுத்த வேண்டும் என்று பார்க்க வேண்டும். ஓகே சார். நிஜாமுதீன் சார் வணக்கம். நிஜாமுதீன் சார், இந்த முகாமை ஒரு பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்ட்டு இதை வந்து ஒரு புரட்சிகர திட்டமாக சித்தரிக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம்.
சார் அந்த அளவிற்கு ஒரு பூதாகரப்படுத்தி அதை வந்து ஒரு கிரீடமாக மாற்றிக்கொள்ள அரசு முயற்சிக்குது. அது அரசியலுக்காக கூட இருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு பலன் மக்களுக்கு போய் சேர்ந்துருமா இந்த கேம்ப் மூலமா? சார் ஒரு திட்டத்தை நல்லதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்த விடும் பொழுதுதான் அந்த திட்டம் மக்களுக்கு சேருமா சேராதா என்பது தெரிய வரும். ஓகே, இவங்க வேற அரசியல் ஆதாயமான கான்டாக்ட் ஒண்ணு ஏற்படுத்தல. நம்ம அதிபர் ராமபாண்டிய ஒரு நல்ல மனுஷர். எப்போ இதை சொன்னாலும் 1001 சொல்ல மாதிரி கரெக்டா சொல்லுவாரு. அவர் அழகான ஒரு வார்த்தையை இங்கே பதிய வைத்தார். எல்லாருமே கவனிக்க தவறிட்டோம் என்று கருதுகிறேன். சரி, அவர் சொன்னார் அதிமுக எந்த கொள்கையையும் பாஜகவோடு விட்டு கொடுக்கவில்லை என்ற வார்த்தையை சொன்னார். சரி, உண்மை, அதை நான் வரவேற்கிறேன். அவர் சொன்னது தவறே இல்லை. ஏன் என்று சொன்னால் அதிமுகவையே பாஜக விட்டு விட்ட காரணத்தினால அங்க கொள்கையை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்பதை அப்படியே இந்த கதையெல்லாம் இன்னும் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. பேசி முடிச்சிட்டு கடைசி நான் உங்ககிட்ட வந்து முடிச்சிடுறேன். கதை இல்லைங்க. கதை அழகான கதை. பொறுத்தவரை அதிமுக பலம் பொருந்திய கட்சி சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக பலம் பொருந்திய கட்சி. சரி, கடந்த 2021 தேர்தலில் பாஜக பெற்றது 20 சீட்டு தான். அந்த 20 சீட்டு பெற்ற கட்சி நாங்கள் தான் முதலமைச்சர் அடையாளம் காட்டுவோம். மெஜாரிட்டிக்கு கூட இடம் இல்லாத வகையில திமுக தேர்தலை சந்திச்சிருக்கு சார். காங்கிரஸ் கூட காங்கிரஸ் அதிக சீட்டு, திமுக கம்மியான சீட்டு வச்சு நீங்க வந்து யார் எந்த கட்சி எதுல சொல்லிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்களேன் சார். அவர் என் பேரை சொல்லி என்ன பண்ணும்போது நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு எனக்கு. அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அவர் என் பேரை சொல்லி சொல்றாரு. என் பேரை சொல்லி இதுக்கப்புறம் ஷோ நகராது சார். என் பேர் சொல்லி கரெக்ட்டா சொன்னா நான் சொல்றேன். நான் குறுக்க வரேன். நான் குறுக்க வரேன். நான் உங்க பேரை சொல்லல சார். நான் உங்க பேரை சொல்லல சார். நான் உங்க பேரை சொல்லல. நான் உங்க பேரை சொல்லல. நான் உங்க பேரை சொல்லல டாக்டர். நான் உங்க பேரை சொல்லல. நீங்க சொல்லலாம் நான் வரேன். நீங்க சொல்லுங்க பேசுங்க சார். பேசுங்க. அது அநியாயமா போயிடுச்சு சார். கொஞ்சம் இருங்க. என்ன நியாயம் சார்? என்கிட்ட அவங்க கேள்வி கேக்குறாங்க சார். என்கிட்ட கேள்வி கேக்குறாங்க சார். என்கிட்ட கேள்வி கேட்டா நான் வர மாட்டேன். எல்லாருடைய நேரத்துலயும் வரணுங்க. நான் எல்லாரும் யார் பேரை ஏன் சொல்லி கேக்குறீங்கன்னு கேக்குறேன். என்னுடைய நேரம் வந்துருச்சு. நாட்டுல இருக்க அதிமுக பண்ணிட்டு இருக்கிறது யாருமே பேசக்கூடாது. யார் பேசினாலும் நான் தான் பேசுவேன். இந்த மனநிலை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்ககிட்ட கடைசியா வந்து முழு நேரம் உங்களுக்கு 10 வாட்டி சொல்றீங்க நேரம் ஒதுக்குறேன். ஆனா அதே மீறி அவர் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றாரு. பூபதி ஜான் சார் 2வது ரவுண்ட் பேசவே இல்ல சார். இவரோட அநியாயத்தினால நிஜாமுதீன் சார் நான் முடிக்கிறேன். மக்களை நோக்கி ஒரு நல்ல திட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதை செயல்படுத்த விட்டு விமர்சனம் பண்ணணும். வரும்போதே நாடகம் சொன்னா நீங்க செய்த திட்டம் எல்லாம் நாடகமா? நல்லது, நன்றி சார். நன்றி, போதும்.